செங்கடலை பிளப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே வழிகளை, எவ்வளவு வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார். அதிசயங்களை காண செய்த தேவன் இன்றைக்கும் சொல்லுகின்றார், உங்கள் வாழ்க்கையிலே நான் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கடவுள் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை நான் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி. இந்த எகிப்து தேசம் என்று சொல்லும்போது ஒரு பிளேஸ் மாத்திரம் இல்லை. அந்த எகிப்திலே என்ன நடந்தது என்று பார்க்கும்போது சிறுமைப்படுத்தப்பட்டனர். அங்கே ஆளோட்டிகள் அவர்களை அடித்து அடித்து நொறுக்கி, துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் அவர்களுக்கு சரியான ஊதியம் கூட இல்லாமல், அங்கே ஊட்டச்சத்து இல்லாமல் எகிப்திலே அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த காலம். இன்றைக்கு இந்த எகிப்து தேசம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும்பொழுது எங்கேயோ ஈஜிப்டுக்கு போயிட்டு வர்றதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கத்திலே போகும்போது, பலவீனத்திலே போய்கொண்டிருக்கும்போது, சுகவீனத்திலே போய்கொண்டிருக்கும்போது, கடன் தொல்லை, கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கு, இவைகளை எல்லாம் நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஏதோ தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, செங்கடலை பிளப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே வழிகளை, எவ்வளவு வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார். அதிசயங்களை காண செய்த தேவன் இன்றைக்கும் சொல்லுகின்றார், உங்கள் வாழ்க்கையிலே நான் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி. நீங்கள் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறீங்க, அது எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை நடத்தி கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர் அழகாய் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூட்டாக ஜெபித்தார்கள். ஒரு வாகனம் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படி என்று சொல்லி போயிட்டு வர்றதுக்குன்னு ஜெபித்தார்கள். ஒரு வாகனத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரரிடத்திலே சென்று அவரிடத்திலே ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இன்னும் அநேக வாகனங்களை நீங்கள் வாங்குவீர்கள் என்று சொல்லி. இவங்களுக்கு இந்த ஒரு வாகனம் வாங்குறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனால் இவர் இப்படி சொல்றாரே என்று சொல்லி, ஆனால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதினாலே அதை நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நாள்கள் செல்ல செல்ல வாகனங்களை வாங்கி ஊழியம் பெருகிற்று என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய தேவை என்னவாக இருக்கின்றது? உங்களுடைய தேவை ஒன்று இருக்கும், ஆனால் செபித்து கடவுளிடத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் பெருக பண்ணுகின்ற தேவனாய் இருக்கின்றார். அவர் God is a God of multiplication. ஆண்டவர் எப்பொழுதுமே அதிசயங்களை காண செய்கின்ற தேவன், அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண ஆண்டவரே பண்ணும் பொழுது செய்த அதிசயங்களை இன்றும் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.